அந்த ஒரு வார்த்தை தான் இத்தன படங்கள்ல நடிச்சதுக்கு காரணம். நடிகர் குமரிமுத்துவோட வாழ்க்கைய திருப்பி போட்ட சம்பவம். ஒருத்தர அவமானப்படுத்தக்கூடிய விதமா பேசின அந்த ஒரு வார்த்தை தான் குமரிமுத்துவோட வாழ்க்கைய திருப்பி போட்டிருக்கு. ஒருத்தரோட தோற்றத்த பார்த்து புண்படும்படி பேசுறது எத்தன பெரிய பாவம். ஒருத்தர நாம ஈஸியா அவமானப்படுத்துற மாதிரி பேசிடுறோம். ஆனா கேட்கிறவங்க அப்படி கிடையாது. தவறே செய்யாம வெளி தோற்றத்தால மட்டும் அசிங்கப்பட்டு நிக்கிறவங்க மட்டும் பொங்கி எழுந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் குமரிமுத்து. குமரிமுத்து அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது அவரோட சிரிப்பு தான். தன்னோட சிரிப்பால மட்டுமே மக்கள சிரிக்க வைக்கிறது அவரோட தனித்துவம். 14 வயசுல சொந்த ஊரான கன்னியாகுமரிய விட்டு சென்னைக்கு வந்து மேடை நாடகங்கள்ல நடிச்சாரு குமரிமுத்து. மாறு கண்ணோட இருந்த இவரு எதிர்கொண்ட இன்னல்கள் ஏராளம். மேடை நாடகங்களுக்கு பின்னாடி வெள்ளித்திரையில நடிக்க ஆரம்பிச்சாரு குமரிமுத்து. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு 4 மொழிகள்லயும் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு இவரு. இவரு தன்னோட வாழ்க்கைய பத்தி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ஒரு நாள் பொண்ணு பாக்க போனோம். பொண்ண பார்த்த உடனேயே பிடிச்சிருந்தது. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். உடனே அந்த பொண்ணு உள்ள போயிடுச்சு. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. உள்ள போய் அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்க, "மாப்பிள்ளைக்கு உன்ன பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு. எங்க அவன பிடிக்கிறது? அவன் வடக்க பாக்குற மாதிரி தெக்க பாக்குறான். எங்கேயோ பாக்குற மாதிரி என்ன பாக்குறான். இவன கட்டிக்கிட்டு என்ன எழவ கொட்ட அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த ஒரு வார்த்தை தான் என்ன இவ்ளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வார்த்தைய மட்டும் பார்த்து பேசுங்க. வார்த்தை எப்படின்னா, அலங்கார வார்த்தையா இருக்கட்டும், அசிங்கமான வார்த்தையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் பார்த்து பேசுங்க. வார்த்தை அப்படிங்கிறது ஒரு மனுஷன உயர்த்தும், ஒரு மனுஷன தாழ்த்தும், இன்னொரு மனுஷன கொன்னே போட்டுரும். ஒரு வார்த்தை அவன வாழ வச்சு மேல கொண்டு போய் நிக்க வைக்கும். இதுதான் வார்த்தையோட அலங்காரம். இது மாதிரி தான் அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை என்ன 728 படங்கள்ல நடிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.